SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். எரிபொருட்களின் விலை மேலும் அதிகரிப்பு. பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு. இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு. ஈரானை நெருங்கும் ஆபத்து. பிரித்தானியா நீர்மூழ்கி கப்பலால் அதிரும் மத்திய கிழக்கு. தொடர்பன விரிவான செய்திகள். நேற்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா IOC பல்வேறு வகையான எரிபொருட்களின் விலையை மேலும் உயர்த்தியுள்ளது. இதன்படி ஒரு லிட்டர் வெள்ளை டீசலின் விலை 79 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 382 ரூபாவாகவும், ஒரு லிட்டர் சூப்பர் டீசலின் புதிய விலை ரூபாய் 572 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு லிட்டர் 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலையை 487 ரூபாவாகவும், 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலையை 398 ரூபாவாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லங்கா IOC நிறுவனம் எக்ஸ்ட்ரா கிரீன் டீசலின் விலையை 588 ரூபாவாகவும், எக்ஸ்ட்ரா மைல் டீசலின் விலையை 551 ரூபாவாகவும், எக்ஸ்ட்ரா பிரீமியம் பெட்ரோலின் விலையை 465 ரூபாவாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு பாடசாலைகளை நடத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்விற்கான காரணங்களை விளக்குவதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஏப்ரல் 10 தவணை முடிவடைய உள்ளதாகவும், அதுவரை புதன்கிழமைகளில் மட்டும் பாடசாலைகள் நடத்தப்படாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதால் முடிந்தவரை வாரம் முழுவதும் 4 நாட்களும் பாடசாலை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் எந்த இடையூறும் இல்லாததால் மின்வெட்டுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருண தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். எதிர்வரும் மார்ச் 24, 25 திகதிகளில் வரவிருந்த கச்சா எண்ணெய் கப்பல் வராததால் இந்த மாதம் 25 வரை மாத்திரமே சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். இதனால் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் மற்றும் நெப்தா ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்படும். இது பாரிய பிரச்சனையாகும். எதிர்வரும் ஏப்ரல் 12, 13 திகதிகளில் எரிபொருள் கப்பல் ஒன்று வர உள்ளது. ஆனால் நெப்தா வராது. அதற்கு பதிலாக டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நெருக்கடி காரணமாக இரவு நேரங்களில் டீசல் மூலமே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். எனவே தேவையற்ற விளக்கையாவது அணைத்து வீதி விளக்குகளையும் அணைத்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பிரித்தானிய அரச கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் அரபிக்கடலை வந்தடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிரித்தானிய ராணுவ தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு பிரித்தானிய பிரதமர் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அரச கடற்படைக்கு சொந்தமான HMS ஆன்சன் என்ற இந்த நீர்மூழ்கி கப்பல் கடந்த மார்ச் 6 ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இருந்து புறப்பட்டது. இது தற்போது ஹோமோஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள வடக்கு அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. சுமார் 1600 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய டொமாஹக் ஏவுகணைகள் மற்றும் டொர்பிடோ ரக ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்காவிற்கு பிரித்தானியா தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ள பின்னணியில் இந்த அதிநவீன நீர்மூழ்கி கப்பலின் வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருட்களின் விலை மேலும் அதிகரிப்பு. பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு. இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு. ஈரானை நெருங்கும் ஆபத்து. பிரித்தானியா நீர்மூழ்கி கப்பலால் அதிரும் மத்திய கிழக்கு.